ஆரம்பிக்கலாங்களா? அப்ப இந்த பொண்ணு இல்ல பொண்டாட்டி. நீங்க இப்போ ப்ரிவியூல பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்ச சாங்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை 2 விதமாக இமேஜோட சைஸை நீங்கள் ஃபஸ்ட்டே வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. சேஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வீடியோவை எந்த ஒரு தவறும் இல்லாமல் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:16 நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை சேஞ்சு பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜை மட்டும் பார்த்தீங்கன்னா 4:5 வந்து சேஞ்சு பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜோட சைஸை மட்டும்தான் சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிற ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 9:16 செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள விவால் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆடாயிரும். இப்போது நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கொஞ்சம் ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் இதே மாதிரி வந்து ஜூம் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ வந்து சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அலைன்மெண்ட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் வந்து கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். அடுத்த இமேஜை ஆட் பண்ணிட்டு உங்களோட இமேஜோட சைஸை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி சேவ் வந்து பண்ணிக்கோங்க. 9:16 உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 9:16 உங்களோட இமேஜோட சைஸு சேஞ்சு பண்ணக்கப்புறம் அடுத்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சேம் மெத்தட் தான். 4:5 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு உங்களோட ஃபோல்டர், அதாவது நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியாமல் ஃபுல் ஸ்க்ரீன்லையும் உங்களோட இமேஜ் வந்து செட் பண்ண போகிறோம். எப்போதும் போல தான் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். பேஸ் சரியாக தெரியாமல் இருந்தால் கீழே உள்ள மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கோங்க. தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெளிவாக தர்ற மாதிரி இதே மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான் சேவ் பண்ணுறது. மேலே உள்ள ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக வந்து புரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். 9:16 உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 4:5 மட்டும் ஒரு 2 இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போதும், இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணக்கப்புறம் அப்படியே கீழே வந்துக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லிரிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரு 3 லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். டயலாக் தகுந்த மாதிரி அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த லிரிக்ஸுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போதும். உங்களுக்கு நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்ட் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்லை. அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபாண்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 3ன்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குரூப்புக்குள்ளே வந்து போயிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப் இருக்கும், கீழே ஒரு இமேஜ் இருக்கும். 9:16 சொல்லி ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கலர் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கிரியேஷன் இருக்கும். அதை லைட்டை டச் பண்ணாலே போதும், உங்களோட கேலரி போயிடும். மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மூவ்ஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜோட சைஸ் எல்லாமே 9:14 சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் கொடுத்துருக்க இமேஜ் போல் உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஓகேவா? அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப்பில் வந்தீங்கன்னா உள்ள 2 குரூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதுக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பையும் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மேலே ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4:5 சொல்லி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களோட கலரி பேரும் அலைட் மோஷங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண இமேஜ் இருக்கும். அதில் 4:5 நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய செகண்ட் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள அந்த 4:5 இமேஜை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி அதோட கிரியேஷன்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4:5 இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 2 குரூப்லையும் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்களோட இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குரூப் ஆட் பண்ணிவிட்டு இமேஜை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. போதும். குரூப்புக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன் 9:16 சொல்லி. அதில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல தான் அந்த இமேஜை கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ அதாவது 9:14 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக ஒரு 3 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 3 இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு இமேஜ் ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இமேஜ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா குரூப் அதாவது குரூப் 2 பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 9:16 இமேஜ் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த அந்தோராஜ் கிரியேஷன்கிற டச் பண்ணாலே போதும், உங்களோட கலரி பேரும். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 2 குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி சேஞ்ச் பண்ணுறதுக்கான குரூப்பு. அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா அதில் 2 எமோஜி நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எமோஜி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணிக்க அந்த எமோஜி நீங்கள் அழிச்சு விட்டுக்கோங்க. அந்த எமோஜி தேவையில்லாட்டி அந்த எமோஜி அழிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச எமோஜி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த எமோஜி இதே மாதிரி செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணாலே போதும். நான் கொடுத்துருக்க எமோஜி அழிச்சு டெலிட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச எமோஜி நீங்கள் ஆட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் எமோஜி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இப்போ அந்த குரூப் 2க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மாஸ்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இப்போ கீழே ஒரு குரூப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எப்போதும் போல் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த அந்தோராஜ் கிரியேஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க.
இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குரூப்லேயே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் இருக்கும். அந்த ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுங்கிறது உங்களுக்கே தெரியும். கலர் இமேஜை கிளிக் பண்ணுங்கள், கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தடில் அடுத்தடுத்து உள்ள இமேஜ்லையும் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 இமேஜும் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து உள்ள குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அது கீழே ஒரு குரூப் இருக்கும், குரூப் 4 இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மேலே உள்ள 9/16 உங்களோட இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கோங்க. அது கீழே உள்ள குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ரெக்டாங்கில் விட்டுருங்க, கீழே ஒரு இமேஜ் மட்டும் இருக்கும், அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட பிக்கர்ஸ் செலக்ட் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். அந்த 9/16 இடத்துல மட்டும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்து வந்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து உள்ள குரூப் 1 மாஸ்க் 4 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அது கீழே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே ஒரே ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி விட்டு பேக் வந்துருங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அது கீழே ஒரு இமேஜ் இருக்கும், 9/16 இமேஜ் இருக்குதா, அதை செலக்ட் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள குரூப் 1 மாஸ்க் 4 கிளிக் பண்ணிட்டு அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் 2 இமேஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இமேஜ்லையும் ஒவ்வொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு கீழே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா வேறு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உள்ள இமேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 இமேஜ்லையும் வேறு இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா குரூப்லையும் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறதையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் எல்லா இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.